அவையில் 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கு. நம்ம என்ன இஞ்சிட்டு மண்டையும் சேர்ந்து வந்துட்டா என்னடா செய்கிறா டேய், என்னடா பண்ற? வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, என்னுடைய உடுப்பு கடை இருக்குதானே, அது இப்ப திறப்புடாண்டு தான் நான் இன்றைக்கு இந்த காணொலியில சொல்ல போறேன். அதை விட இதுல கணக்கு காணொலிகள் இதுல இணைஞ்சு வரும். ஓகே உறவுகளே, யாரா சொல்ல புதுசா வந்து சொன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. இல்ல பாருங்க, வேலைகள் எல்லாமே நடந்துருக்கு. இன்னும் சில நாட்களே கடையை துறப்பு விழா நடக்க போது. அனைவரையும் அன்புடன் நான் அழைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் வாங்கோ. உங்களுக்கு எப்ப திருப்பிடுவான்னு சொல்லி வடி உங்களுக்கு ஆறுதல இருந்து சொல்றேன். இப்ப வேலைகள் நடந்துருக்கு. இஞ்ச பாருங்க, இஞ்ச என்னடா செய்யற டேய் டேய் டேய், என்னடா பண்ற? இங்க வேற இப்ப நாங்கள் இப்ப எந்திரனை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். என்ன ஏடா எந்திரனை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். என்ன கடையில் நாங்கள் படியா பார்த்து செட் பண்ண அப்படி அல்ல திருப்பு டக்கன் வந்துட்டாரு. இது கணக்கான 6 பேக் தான் ஆளுக்கு. ஆளுந்த மண்டே குழவு எரியண்டு எங்க ஆளுந்த மண்டே குழவு வடிவா குடிக்க என்னடா ஆளுட மண்டே போடுறா. நல்ல வடிவா தான் இருக்கு. அணிஞ்சு இருக்கு சுத்தி பேரும் ஆளு நல்ல வடிவான ஆள் தான். இந்திரா இது இப்பதான் பொருத்தி முடிச்சு நாங்கள் வேற என்ன இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சிஸ்டம். இதுக்கு இந்த மாதிரி, இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி. பாப்பா மால்ட முடிய கடை வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. எனக்கு தான் எல்லாமே அடுக்கணும். வேற எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு மாதிரி கடையை துறக்க போறோம். எப்போ என்று பார்த்தீங்கன்னு சொன்னா போறோங்க என்ன கொஞ்சம் இதில் அறிவிக்கிறேன் எப்போ என்று சொல்லி பார்ப்போம். இன்ஜினை நான் போட்டு நல்லா இருக்கிறாரு. பிரச்சனை இல்லை. இனிமேல் போனா இதை வாங்கி வைக்கலாம். நீ வடிவா கொழுவே இல்லை. நீ வடிவா கொழுவினா அது வடிவா இருக்கு. ஒரு ஒரிஜினல் விக் மாதிரியே கிட்ட தாட்டாம சூப்பர். வேற லெவல் இருக்கு. வானம் பார்த்து கிடந்தேனே, மலையாய் வந்து கிடந்தாயே, வழி துணையே வழி துணையே. மற்றவங்க நண்பர்களுக்கு என்ன பேர் வைப்போம்? ரெண்டு பேருக்கும் பேர் வைக்கணும். சுந்தரி வேண்டாம், எல்லாரும் சுந்தரிக்கு வேண்டாம். அவங்களுக்கு இவரு கொஞ்சம் ஸ்டாக்ல தலையெல்லாம் வெட்டணும் போல கொஞ்சம். முன்னுக்கு எடுத்து விட்டேன். சரி பொம்பளை பிள்ளை எல்லாம் இப்படி இருக்கு. காது கவுட்டு இப்படி விடுறாங்க. எப்படி வடிவான கொடி என்னடா? ஃபங் எல்லாம் அப்படி பார்த்து தான் வாங்கினாங்க. உடுப்ப போடுற அவன பாவம் பேச போறான்டா. டேய் 2 பேரும் உடுப்ப போடுறா. டேய் செய்கிற வேலையா பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா ஆளுக்கு உடுப்பு போட போறேன். எனக்கு பிடிச்ச உடுப்பு உண்டு. வேறுங்க சூப்பர் உடுப்பு உண்டு. எப்படி கோட் ஒன்று போட்டா அப்படின்னு வருதுக்கிட்டு வேறுங்க. அந்த கையை காலிட்டு ரொம்ப இப்படி கலட்டி தான் ஆளுக்கு உடுப்பு போடுறேன். மண்டை எல்லாம் கலட்டி போடாடா. தலைமுடி கலாட்ட இல்லையா போட வைக்க இப்படி தெரிய விடுவோம். ஆள உடுப்பு இல்லாத என்ன கை இல்லாத சரி எனி கை போட போறா என்ன போட. ஒற்ற கையில கையில் எழுதுறது. சரி திருப்பி போடுறது விடாச்சி போடும்டா.
ஓகே ஆக்களை இப்ப விளக்கிட்டு ஆச்சு தூக்கிட்டு வாடால டேய் தூக்கிட்டு வா கவிலாஸ் சரி சரி ஆகல அப்படியே மெட்ட வளம் திருப்பு மெட்ட வளம் வடியா இருக்கீங்க 2 பேரும் சோடி இங்க வேறங்க ஆக்களை எப்படி இருக்கணும் சொல்லி சூப்பரா தான் இருக்கணும் இங்க வேறங்க ஆ அந்த மாதிரி தான் இருக்கணும் 2 பேரும் விவாதம் இருப்பா வா கொஞ்சம் தலைமையை செட் பண்ணணும் மச்சான் வாக்கு கொஞ்சம் தலைமையை செட் பண்ணணும் அது கண்ணை மறைச்சோன்னு இருக்கிறா இந்த இது ஒரு கட்டத்தை அப்படி விட கிளிப்பால் போட்டு தனி கோசல் நாங்கள் படிக்க போவோம் எப்படி இருக்கிறா நல்லா தான் இருக்குது பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஷோவுக்கு எங்களோட பொம்மையை வச்சு நாங்கள் உடுப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லை கண்ணாடி எல்லாம் போடணும் இப்போ கண்ணாடி ஒன்றும் போடல எல்லாம் கண்ணாடி இருக்குது மணிக்கூடி இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது கண்டிப்பாக வாங்க உங்களோட கடை திறப்பு விழா அப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக எப்போ கவிலாது வார ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி 10 மணிக்கு எல்லாரும் மறக்காம கட்டாயமா வாங்க ஏன்னு சொன்னா எனக்கு நட்பு வட்டாரம் பெருசா இருக்குது ஆகையால யாருக்கு சொல்றது எதற்கு சொல்றது ஒண்ணுமே விளங்க இல்ல உங்களுக்கு சொல்லாம நாங்க இல்ல நீங்க இல்லாம நாங்க நீங்க இல்லாம நாங்க இல்ல கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை எல்லா உறவுகளையும் அன்புடன் வரவேற்கிறேன் என்ன சொன்னா உண்மைக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு வட்டாரம் எனக்கு இருக்குது ஆகையால அதை மறந்தா கூட எனக்கு டக்கண்டு என்ன சொல்றது ஒரு மனஸ்தாபமா போயிடும் ஆகையால கண்டிப்பா வாங்கும் என்னடா கனடா தொப்பி தானே போடுவீங்க போட்டா எல்லா நாட்டு இதுங்கடா தொப்பிங்கடாக்கு கண்ணாடி இருக்கு ஓச்சி இருக்குது மணிக்கூடி இருக்கு பேசி இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது சென்ட் ஐட்டம்ஸ் இருக்கு உடுப்பு இருக்கு ஷர்ட் இருக்கு ஜீன்ஸ் இருக்கு இதுல இந்த ஷர்ட்டை பாருங்க இந்த உங்களுக்கு உதாரணத்தை காட்டுறேன் பாருங்க வேணா தொப்பியை போட்டு விடால தொப்பி போடலாமே தொப்பி போடலாம் இது எந்த படத்துல வந்தேன்டா இந்த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க இந்த சுத்தி காட்டுறேன் பாருங்க இது கொஞ்சம் ஒரே ஒரு உடுப்பு மட்டும்தான் இருக்குது இது ஒன்றே ஒன்று மட்டும்தானே இருக்கு கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் இது மட்டும் தான் இருக்கு அது என்ன சாமான்டா அது வேண்டாம் என்னன்னு சொன்னா இந்த ஜீன்ஸ் இருக்கு தானே இந்த ஜீன்ஸ் பாய்ஸும் போடலாம் கேர்ள்ஸும் போடலாம் அதே மாதிரி தான் இந்த ஜீன்ஸும் பாய்ஸும் போடலாம் கேர்ள்ஸும் போடலாம் யூனிசெக்ஸ் ஜீன்ஸ் தான் பாருங்க இந்த பொக்கெட்டை பாருங்க எப்படி பொக்கெட் 2 ஸ்டைல் இல்லாம பார்த்தா உங்களை விளங்கும் இந்த இதுக்கு போன் வைக்கலாம் இதுக்கு பாய்ஸ் வைக்கலாம் இதுக்கு என்ன வைக்கிறேன்னா வைங்க மேக்கப் ஐட்டம் வைக்கலாமா எல்லாம் திறமை தான் பார்த்து வாங்கியிருக்கிறோம் சரி அவன மண்டை தான் படிவா கிடக்கு சூப்பர் இவன் படிவான ஓடிக்கண்டடா அப்பா இவன் மண்டை தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அதே இஞ்சிட்டு அவன மண்டையும் சேர்ந்து வந்துடுறா தலையா சொன்ன அண்ணாக்கு ஆக்காலம் பாட்டியா ஓகே ஆக்களை வச்சு செய்வோம்பா இந்த உடுப்பு மட்டும் போடும் இல்லடா வாக்களுக்கு நீ இது இல்லை ஸ்டிக்கர் எல்லாம் விட்டோம் இப்போ என்னன்னு சொன்னா உங்களோட போஸ்ட் மிஷின் இருக்கு தானே போஸ்ட் மிஷினை தான் நாங்கள் இப்போ செட் பண்ண போறோம் பெரியதாக துறப்பு அந்த போஸ்ட் மிஷின் போஸ்ட் மிஷின் பார்க்கறது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போஸ்ட் மிஷின் தந்தாக்களை வரைவிடும் அதுக்கு எங்களால் முடிஞ்சது நாங்கள் பார்ப்போம் என்ன எல்லாத்தையும் படம் தானே வரும் மெக்கானிக் நாங்கள் சின்ன வயசுல இந்த மெக்கானிக் பார்ப்போம் ஏதாவது பொருள் ஏதாவது பிச்சு கிச்சு பார்ப்போம் அதே மாதிரி மெக்கானிக்கும் நாங்கள் பார்ப்போம் என்ன இதில் வச்சு இப்படி வைக்கிறது போஸ்ட் மிஷின் நான் தெரிஞ்சு இப்படி தான் வைக்க வந்துக்கிறேன் எங்களோட யூடியூப் சேனல் இன்னத்தை விட்டாலும் யூடியூப்பை கைவிட மாட்டேன் யூடியூப் தான் எனக்கு உயிர் கொடுத்தது தொடர்ச்சியாக காணொலிகள் கொஞ்சம் பிஸின்றதால தான் இடையே காணொலி கொடுத்துருக்கிறேன் மற்றபடி தொடர் காணொலி எல்லாம் டெய்லி காணொலி தான் இப்போதைக்கு எங்களால் கஷ்டம் தெரியும் தானே
இல்ல இந்த துணி இன்னும் கொஞ்ச நாள் தான் கூட கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு 7 நாளும் இல்லை என்ன ஒரு கிழமை வாங்குறதுக்கு அதுல ஃபுல்லா ரெடி ஆகணும். கஷ்டம் தான், முதலாவது அனுபவம் தானே. முதல் அனுபவம் கஷ்டமா இருக்கும், பேருந்து போக போக ஈஸியா போயிடும். முதல் அனுபவத்தை கடந்தோம்னு சொன்னா பேருந்து எல்லாமே ஈஸியா நாங்கள் வாழ்க்கையில கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இது என்ன செய்யணும்? இதுக்கு இது கழுவுறதாக இருக்குது. இந்த வேலை தான் கழுவுறேன். தாண்டி அவ்வளோ என்ன லுக்கு லுக் போல இல்லை நடக்குது புதுப்பில்லை. தேனி காத்தோரும் லுக் பண்ணிட்டேன். இந்த வேற லுக் பண்ணியாச்சு. லுக் பண்ணி போட்டு இதை இப்படியே வைப்போம். எங்களோட பிசி எடு. பிசி அப்படி அன்பாக்சிங் பண்ண அப்படி இருக்கடா அவன் பிசியை. பார்த்துடு மச்சான், பார்த்து கீழே வச்சு இல்லாடி மேலே வச்சு எடுக்கிற கஷ்டம் சொன்னா கீழே வச்சு எடுங்க. அவையில் 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். இருக்கணும் என்ன இல்ல, 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும். இஞ்சி ஒருத்தவங்க வேலை செய்யறது தெரியும், 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும். என்ன சாமாடு பேட்டரியோ? சரி, 2 கலட்டு வச்சுக்கோமா கலட்டு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கஸ்டமர் பார்க்குறதுக்காண்டி தான் இந்த டிஸ்பிளே. மற்ற டிஸ்பிளே நான் பார்க்குறதுக்கு. அப்படி திருப்பி வை, மற்றவளம் திருப்பி வை, மற்றவளம் திருப்பி வை. ஓகே, அப்படியே துடைச்சி கிடச்சி இதெல்லாம் துடு, கீழே கீழே எல்லாம் துடு. இந்த கரை இந்த பக்கம் எல்லாம் துடு. இதில் வை, இதில் வை, இதில் வை, இதில் வை. அப்படி ஒட்ட வை, ஒட்ட அப்படி இப்படி கஸ்டமர் பார்க்க டிஸ்பிளே பார்க்கக்கூடிய மாதிரி. ஓ, கொஞ்சம் நேரம் வைக்கிறதா? அடுத்த இந்த பிசியோடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 இது வந்தது. இந்த இது 2 பார்ப்போம், பொழுவோம். என்னடா எல்லாம் பழகுறானே, அனுபவம் தானே. இது சார்ஜர். சார்ஜரோ? இதுக்கு சொன்னா இலக்கியா கிடக்கும் ஓட்டை ஓட்டை கொடுக்கும் போது கிடக்குது குனிஞ்சு குனிஞ்சு வேற தேனி காத்தோரம் இது அடிச்சாலே இந்த ரப்பர் கலாட்டக்கூடிய இல்லை தானே? இல்லை അവിടെ கலகரம் உடஞ்சாலும் உடஞ்சி விட்டுரும். அந்த பச்சை ஸ்டிக்கர் அது இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பார்ப்போம். சரி, தம்பி கண்டுபிடிச்சிட்டேன் தம்பி. அங்க பெரிய கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க. கிடக்கு கண்டிப்பா கிடக்கு கடை பிடிக்காம இன்றைக்கு ஒரு கீழே கீழே 5 இடங்கள எங்கயோ கீழே இது காந்தா இடக்கு எத்தினா இது சரிதானே? ஓகே தானே இது? ஓகே, இதில் வச்சா தான் வேற கீழே கொண்டு போகலாம். இப்படி டிஸ்பிளே பார்த்தா சரிதானே? 2 இடத்துல உடுப்புகள் எல்லாம் வைக்கிறதானே? சரி, அதையும் செட் பண்ண இந்த வேற கொண்டு வந்து இதுல செட் பண்றதோ அவையில வந்து செட் பண்ண மாட்டேன். இந்த வேறு இதுக்குள்ள செட் பண்ண வேண்டியது சரியா? மற்றதெல்லாம் உடைச்சி வைப்போம். அதுக்கு
இதுங்கட என்ன மிஷின் இது ஸ்கேனிங் மிஷின் போல வரும் பார்ப்போம். போதும் ஆக்களை கோல் அடிப்போம் போதும் அடிச்சு பார்ப்போம். நிறைய ஆக்கள் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க பார்த்து பார்த்து பழகிடுவோம் நடக்கிற கண்டு. தேனி காற்றோரம் தெரிஞ்சு வந்தோன்று இருக்கவனும் நான் கூட ஆன்சர் காணையில. ஹலோ ஆமாண்ணா வாரீங்களோ? சரி அண்ணா சரி அண்ணா. கூட எடுத்தாலும் ஒரு பில் ரோட்ல எத்தனை என்ன அடிக்கலாம்? எனக்கு ஒரு பார்த்து கொஞ்சம் கூட எடுத்தாலும் பிரச்சனை. பில் ரோல் தேவை தானே, கூட எடுங்க நீங்க. ஒன்றுல அதுல எத்தனை சீக்கிரம் அடிக்கலாம்? அப்படின்டா ஓகே, அதை ஒன்றை வாங்கிட்டு வாங்க. சரி 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 அண்ணா ஓகே நன்றி. என்னன்னு சொன்னா அந்த பில் ரூல் வாங்க போயிட்டாரு. இது என்ன சாமான் சொல்லுங்க. இதுதான் எங்களுடைய ஸ்கேனிங் மிஷின். ஸ்கேன் பண்ற ப்ளூடூத்ல ஸ்கேன் போல இல்லை எதுக்கு வயர் சிஸ்டம் தான். கவிலாஸ் இப்படி வச்சு இடுப்பு இப்படி பிடிச்சு போட்டு கொடுப்பே சரி எவ்வளோ இருந்தா ஸ்கேனிங் மிஷின். இதெல்லாம் மிஷின் தானே உள்ள. இதை இந்த வெட்டியே என்ன ஒரு ஓட்டி எக்ஸ்ட்ரா வைக்கிறது. பில் தர மிஷின் பில் ரிசீட் தர பில் ரிசீட் தரது இங்கே அண்டை பில் போட்டு நான் அதுக்கு இருக்குது பில். இந்த இது பேப்பர் பில் பேப்பர் இருக்கு அதுக்கு போட்டிருக்கேன். ஓகே இதையும் எடுத்து வச்சாச்சு. வெளியில எல்லாத்தையும் எடுத்து வச்சா ஈஸி தானே, கஷ்டம் இல்லை தானே. அடுத்தது மெயின் பிரிண்டர். பிரிண்டர் எல்லா நேரமும் தேவைப்படாது. பிரிண்டர்ண்டா ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்றது. இதுதான் கடன் பாதுகாப்பாங்க. இந்த வேற எடுத்து இந்த பக்கம் போய் ஏன் சீடி இருந்தது பாட்டு கேட்க பிரிண்டர் டிரைவ் யூசர் வேணுமா? சிடியில சிடி பிளேயர் இல்லையோ? இந்த அதில் வயர்கள் கிடக்குது, மெட்டஞ்சால வேப்பர்கள் கொஞ்சம் கிடக்குது. அதில் எப்படி அதை இயக்கிறேன்னு சொல்லி ஏதோ கிடக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல விஷயம். மற்றதில் இப்படி 2 பச்சையாக தந்திருக்கணும். இந்த 2 பச்சையாக தந்திருக்கணும். ஒன்று தெரியல. அப்படியே பிரிண்டரை நாங்கள் வெளியில் எடுப்போம். எடுத்து போட்டு இப்படி ஒன்று தந்திருக்கணும். வேற மினக்கெல்லாம் கிடக்குது. ஒரு பக்கம் வச்சு போட்டு இல்லை கனகாலமாக இந்த ஆணி கிடக்கையும் கிடக்கிறது. ஏற்ற காலில் குத்துறது கிடக்குது. எடுத்து வைப்போமா? இந்த ஆணி அந்த பெட்டிக்கு எது காட்டி விடும். ஓகே சரி. பிரிண்டர் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இந்த ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுறது. என்னது இந்த பிரிண்டர்னு சொன்னால் இப்போ நாங்கள் உறுப்பை ஒட்டுவோம் தானே. இந்த ஒயிட் கலர் ஷர்ட்டில் எங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்கள் படங்கள் விட்டுரும். அதோ அப்போ என்ன புரியுது? அந்த ஸ்டிக்கரை ஸ்கேன் பண்ணி தானே அந்த ஸ்டிக்கர் இது ஒரு ஸ்டிக்கர் இதில் ஸ்கேன் பண்ணால் தான் வில்லட் அக்கௌண்ட் வேணுமா கொடுக்க வேண்டியது. கஷ்டப்பட தேவையில்லை, ஸ்கேனு கொடுக்குறது. இதை அடிக்க காசு இருக்கு, காசு கொடுக்குறது அவ்வளோதான். ஓகே சொல்லி தரவில்லை வேணும் எல்லாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் ஒட்டி போட கொடுக்குறோம். பிரிண்டரை பற்றி விளக்கவில்லை. பிரிண்டருக்கெல்லாம் கணக்கு சாவன் வந்தது. இந்த பிரிண்டரையும் காட்டி வச்சாச்சு. பிரிண்டருக்கு 2-3 லோக்கல் வந்துச்சு. வேற 5 லோக்கல் வந்துச்சு. அதெல்லாம் காட்டி வச்சாச்சு. வேற கட்டியல் எல்லா கட்டியும் ஒன்று கவுடுவோம். என்ன எப்படி டிசைன் இன்னும் வழியாக துறைக்கு கலவையில் எப்படி இருக்குனால இதில் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி தான் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் துடைக்கணும் படிக்க. இதெல்லாம் படியாக துடைச்சி போட்டு தான் நீ அடக்கவா. அந்த வேலை செய்து போட்டு பெருசாக துடைக்க
திருப்பி ஒரு யாரும் தண்ணி கொடுத்துருச்சுங்களா? இல்ல இல்ல திருப்பி சரியா 30ஆம் தேதி வார ஞாயிற்றுக்கிழமை கடை திறப்பு விழா. அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாரும் வாங்க. சரியா? உங்களை நம்பித்தான் எல்லாமே. இல்ல அவங்களுக்கு அறிவினவளாப்பா, எங்களை இருக்கணும், உங்களோட உறவுகள் சகோதரங்களுக்கு நம்பி கவலைப்படுவான். ஆனா பெண்களுக்கு இதுல குறிப்பிட்ட ஒரு போல் மட்டும்தான் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா தெரியாத விஷயத்துக்கு இறங்கக்கூடாது. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு போல் மட்டும்தான் பெண்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். என்ன டிஷர்ட் ஐட்டங்கள்லாம் என்ன கொடுதல இந்த மாதிரி இந்த மாதிரி உடுப்பு, மற்றது டிஷர்ட் ஐட்டம் இந்த ரேடியம் டிஷர்ட் இருக்குதானே, ரேடியம் டிஷர்ட் சூப்பர் டிஷர்ட் இருக்கு, ரேடியம் டிஷர்ட். மற்ற இந்த மாதிரி யூனிசெக்ஸ் ஜீன்ஸ் இருக்குது. இப்படி ஜீன்ஸ்கள் இருக்கு. இந்த அவன் இந்த பொடியம் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா யூனிசெக்ஸ் ஜீன்ஸ் தான். அப்படி ஒரு ஜீன்ஸ்கள் இருக்குது. குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும் தான் கேர்ள்ஸுக்கு போட்டுருக்கோம் சொன்னா அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. எங்களோட பொடியங்களுக்கான ஐட்டங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பட்டம் இருக்கு, ஏன்னா கொடுப்பு எல்லாம் இருக்குது. வந்து பார்த்து செலக்ட் பண்ணி விடுங்க. விலைகளும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். விலை பாத்தீங்கன்னு சொன்னா என்னடா புதுசா ஒருத்தன் கடை துறக்கிறான், கடை துற கேட்க டிஸ்கவுண்ட் ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் கேட்பீங்க. டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்குது. கடை துறக்கிற நாள்ல இருந்து சரியா 14 நாளைக்கு 14ஆம் திகதி மட்டும், அதாவது வருஷ பிறப்பு மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் வாங்கோ. நல்ல மெலிவா கிடைக்கும் உடுப்பு, எல்லா உடுப்பும் நல்ல மெலிவாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படித்தான் பார்த்து எடுத்திருக்கிறோம். வந்து வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி விலைகள்னு சொல்லி. ஓகே தவிர இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னா இதுல அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலைகளும் மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா உடுப்பு பார்த்து செலக்ட் பண்ணி எந்தெந்த உடுப்பு ஸ்டாக் வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நேற்று பார்த்துட்டோம். சில ஸ்டாக் எல்லாம் மிஸ் ஆயிட்டு ஆரம்பம் தானே, ஆரம்பம் கடும் நேற்று எல்லாம் செத்து புழைச்சி போய் தான் வந்தாங்க. என்ன சொன்னா அப்படி ஒவ்வொன்று ஸ்டாக் வந்ததெல்லாம் பாக்குறதுக்கு எங்களோட மண்டை எல்லாம் குழம்பி கடைசியில் ஒரு மாதிரி ஸ்டாக் எல்லாம் பார்த்துட்டோம். அப்படின்னு 2-3 ஸ்டாக் மிஸ் ஆயிட்டுது. ஓகே, நாங்கள் இப்ப எங்களோட வேலையை ஆரம்பிப்போம். எல்லாம் பச்சாச்சு எடுத்து நாங்கள் இப்ப கரண்ட் போட்டு வேலையை பார்ப்போம். என்ன வெற்றிகரமாக ஒன் பண்ணியாச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச வேலை படிக்க போதுவா இந்த ஸ்கேனர் ஏதோ வாத்துக்கு ஒன் பண்ணியாச்சு. வேற சரி, நாங்கள் அதுக்கு பிறகு சேர்ந்து எல்லாம் முடிச்சா காட்டுறோம். அப்படி சந்திப்போம். என்ன இப்ப பாருங்க வாக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி. எப்படி இருக்கணும் சட்டப்படி இருக்கணும். என்ன ஜோடி போடுறதும் அப்படி சட்டப்படியா? உனக்கு இஞ்சால ஆசை வந்துட்டு போல வாவில இருந்த விடாதடா விடாத. உனக்கு ஆசைதான். எப்படி சர்ப்ரைஸ்? எங்க வர அதே மாதிரி நிக்க சொல்லல. பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அந்த போஸ்ட் மிஷினை பத்தி பல வரும் சொன்னா முன்ன பின்ன எந்த ஒரு அனுபவமே இல்ல. அண்ணாட்ட தான் நாங்க போஸ்ட் மிஷின் வாங்கினாங்க. என்ன இடம் நீங்க என்ன குரூப் அந்த நம்பர் கான்டாக்ட் நம்பர் தான் இருக்கா? போஸ்ட் மிஷின் நம்பர் சொல்லுங்க. 0735930748 அண்ணாட்ட தான் வாங்கினான். இப்ப இந்த இதை பற்றி பழகிறோம். பிரிண்டரோ இது லேபிள் பிரிண்டர். அது என்ன சும்மா வச்சுட்டோம் நீங்க? என்ன இது நீங்க சும்மா வச்சுட்டு ரொட்டீன் இதுக்கு இந்த இதோட பெரிய சைஸ்லயும் பேப்பர் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி அதுல செட் பண்ணிக்கலாம். என்ன பேப்பர் இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. நீ என்ன செய்யுங்க? அண்ணா கொண்டு கனெக்ட் பண்ணணும் மங்கால. பில் வாங்க சின்ன பொட்டிக்காலில் பில் வாங்க. இது போடுறதுக்கு தான் இடம் இல்லை. போடுறதுல பக்கத்துல இருக்கு கிடக்கு. இது படம் மேட் பண்ணலாம். எது? ஓ இல்லை, இந்த படம் மேட் பண்ணி தான் செய்ய போறேன். அப்போ ஓகே. படத்தை தட்டினோ எல்லாம் பெருமை இல்லை. அது வெளியே தெரியும்.
புது ஸ்டோக்குகள் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுறோம். ரெண்டே குதுக்கு தான் இல்லை பச்சை லைட் எரியும். அப்படியே பார்த்தோம் இந்த படம் அப்படியே பார்த்தோம் இருப்பா. நான் விளங்கிட்டு அவ்வளோ எனக்கு என்னையும் மண்டே குழப்பி கொண்டு சரி. யூடியூப் எல்லாம் அவள் டிவி கனெக்ட் பண்ணு. டிவியே கேமரா டிவி ரெக்கார்ட் பண்ணி விட்றா ஒன் பண்ணி இல்லை உங்க ஒன் பண்ணி தான் ஓ ரிமோட்டுங்க டிவி ரிமோட்டுங்க எங்கே போய் வைக்கிற மாதிரி ரிமோட்டில் உட்காருதா சரி எப்படி எடுவேன் அப்படி யார் பண்ணுறாங்க? ஓகே என்ன விளையாடுறதுல என்ன இவா வருவோடா வேற இஞ்சா கோவமா இருக்கு. திரும்பி பழகல பாக்குறாரு நேரு பாருங்க. தலைமுடிய பாரு பின்னி எல்லாம் இருக்கிற அப்படி வள நீ பொம்பளை ஆம்பளை சரி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் பழகிட்டோம். விலைகள்லாம் போட்டு கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி. இப்போ இன்றைக்கு சும்மா நோமலா தான் இந்த விலையெல்லாம் செட் பண்ணி போட்டிருக்கோம். நாலு நாள் அன்றைக்கு ஒரு 3-4 நாளைக்கு கடன் வேலை கிடக்குதுங்க. உண்மைக்கும் சொல்லவே இல்லை அவ்வளோது கடமையா மண்டை வேலை இது. என்ன சொன்னா முன்ன பின்ன அனுபவம் இல்லை தானே. அனுபவம் இல்லாட்டியும் அந்த அனுபவத்தை நாங்கள் பழகி கொள்ள வேணும். இதனால் நோமலா ஒரு காட்சி போட்டிருக்கோம். நான் காட்ட மாட்டேன். காட்டினா இந்த இப்போ நீங்கள் பார்த்துடுவீங்க. இது எங்களோட பெண்களுக்கான சும்மா வேறு சும்மா சதை கொண்டு எடுத்து காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னா ரேடியம் டிஷர்ட் பெண்களுக்கு பெருசாண்ட பெண்களுக்கு உடுப்பு இல்லை. ஆனால் சும்மா 1-2 வச்சிருக்கேன். இது பெண்கள் மட்டும் இல்லை. இந்த ரேடியன் டிஷர்ட் ஆண்களும் போடலாம். ஆண்கள் போடக்கூடிய இந்த ரேடியன் டிஷர்ட் இருக்குது. அது வேற வேற டிசைன்ல இருக்கும். இல்லை கரெக்டாக இருக்கு. 28 பீஸ் இருக்குது. இல்லை சும்மா காட்டுறேன். பெரிய ஸ்டோக்கும் காட்ட மாட்டேன். ஓகே சகோதரர்கள், இத்தோட இந்த காணொலியை முடிச்சு கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். உங்கள் பவிஷ்யன். பாய் பாய். சந்திப்போம்.